ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விகாஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து நமக்கு அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. நான் இன்னும் அன்பாக்ஸே பண்ணல, அது அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து உங்களோட சேர்ந்து தான் அன்பாக்ஸ் பண்ணோன்ட்டு. ஸோ இப்போ வந்து என் தங்கச்சியோட சின்ன ஆசை என்னென்னா அவள் தான் வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அவளே அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வாங்க போய் அதை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. ஸோ டெய்லி அப்டேட்ஸ்லாம் வரும். நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இதுக்கு எல்லாமே காரணம் வந்து முழுக்க நீங்கள் தான். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். எனக்கு தெரியும் நம்ம வந்து நிறைய பிளான் படி நிறைய நடக்கலை, நிறைய வந்து சொதப்பல் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வந்து கைவிடலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த ட்ரிப்பை நான் சைக்கிளில் பண்ணியே ஆகணும்ன்ட்டு ஒரு ஃபுல் ஃபயரோடு இருந்தேன். பட் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளால் க்ராஸ் பண்ணல. மியான்மர் க்ளோஸ்டாக இருக்குது. அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் நான் ஃப்ளைட்லாம் பண்ணுறேன். ஏன்னா வந்து அதில் ஃப்ளை பண்ணி போனால் தான் முடியும். அண்ட் வந்து சைக்கிளில் பண்ணணுன்றது வந்து என்னோடய ஒரு வெறித்தனமான ஆசை. சைக்கிளையும் ட்ராவல் பண்ணலான்றதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரிப்பே நான் ஆரம்பித்தேன். அண்ட் ஓகே, சில ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டு அண்ட் ஃபைனலி வந்து நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ளை பண்ணி அங்கேருந்து திரும்பி சைக்கிளிங் பண்ண போகிறோம். அண்ட் சில்வர் ப்ளே பட்டன் எல்லாமே வந்து இப்போது கொஞ்ச நாள் டவுனில் இருந்தாலும் இப்போ திருப்பி அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் திருப்பி ஃபயர் ஆகி திருப்பி மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட்டும் இருந்ததுன்னா இன்னமும் ஃபயர் பண்ணி நம்ம பூஸ்ட் ஆகி ராக்கெட் மாதிரி பறக்கலாம். சரிக்குமா, வாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், நம்ம போய் அந்த சில்வர் ப்ளே பட்டனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் அது கையில் எடுக்கிற ஃபீல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க போய் ஓப்பன் பண்ணுவோம் அதை. ஸோ ஃபைனலாக வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், சில்வர் ப்ளே பட்டன் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்லேருந்து எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்திருக்கு. என் சிஸ்டர் வந்து அவள் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். நான் அவள் கையாலேயே ஓப்பன் பண்ணுவேன். பண்ணு. என்ன பண்ணுறீங்க? ரொம்ப நேரமா தடவற மாதிரி இருக்கு. நெயில்ஸ் இல்ல, பார்த்து வலிக்க போகுது. இது என்ன ஏதோ அமைச்சிருக்காங்க, நம்ம படிப்புமா? Do you remember your first subscriber, your 100th or your 1000 subscribers? Chances are you do. And we know that you are definitely member of 1 lakh subscriber. Your fans may found you while searching YouTube, learned about you through a friend, or maybe you showed up as a recommended video. No matter how they come to your channel, fans stayed and their numbers increased because of your unique voice and ரொம்ப இதுவா படிக்கிறேன்ல. Excitement of being part of growing community that you established. We are thrilled to see development of your community and are proud to honor your impressive milestone of reaching 1 lakh subscribers with the Silver Creator Award. இங்கிலீஷ் தெரியும்னு காட்றேன். டேய், ஸோ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ யூடியூப் அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களால் தான் இது ஹேப்பன்ட். அண்ட் இதோ இருக்குது ஃபைனலி என் பேரும் தெரியுது இதில் மாரி. தேங்க்யூ. அண்ட் இது எல்லாமே வந்து உங்களால் தான் நடந்தது. என் வீட்டில் எல்லாம் கேமரா தட்டுறாங்க, ஆனால் இப்போ கேமரா முன்னாடி வரமாட்டுறாங்க. ஃபைனலி நம்ம கையில் சில்வர் ப்ளே பட்டன் presented to Vikash Ethiraj for passing 1 lakh subscribers. ஸோ முழுக்க உங்களால் தான் வந்து சாத்தியமாச்சு இந்த சில்வர் ப்ளே பட்டன் நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபேம். ஸோ உங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சது.
சில்வர் ப்ளே பட்டன்லாம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு இதுவும் வந்துச்சு. ஸோ லக்கி விஆர், ஏன்னா நாளன்னைக்கு பார்த்திங்கன்னா கிளம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்திருந்தா கூட இது என் கையில் நான் பிடிச்சிருக்க முடியாது. பட் லக்கிலி எனக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ சில்வர் ப்ளே பட்டன். அண்ட் இதுக்கு காரணமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தான். உங்கள் சப்போர்ட், லவ். என்ன தான் நான் டவுன் பீரியடில், என்ன தான் சில பீரியடில் நான் டவுனாக போயிருந்தாலும் உங்கள் சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, திருப்பி ஏஞ்சி வருவீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் தான் என்னை இப்போ இங்கே நிற்க வச்சுருக்கு. அண்ட் இன்டர்நேஷ்னல்ஷிப்பும் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் நிற்கிது. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே புரியல. நீங்கள் இல்லைனா என்னோட இந்த சக்ஸஸ் ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் உங்களால் தான் சாத்தியமாச்சு. ஹோப்ஃபுல்லி நம்ம இன்னமும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பெருசாகி நம்ம இன்னும் வேறு லெவல் பண்ணுவோம். அண்ட் சைக்கிளிங் வந்து ஒரு வேறு லெவலான இடத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை நம்மளால் ஏன் பண்ண முடியாதுன்றது தான் என்னோடய கான்செப்ட். ஒரு லைக் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் நம்ம பண்ணுறான்றதே ஒரு பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபேம், அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் வந்து நிறைய ஒர்க்ஸ் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ போக போக அதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி என்னோடய டே இதால் ரொம்ப பெருசாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் RT-PCR டெஸ்ட் எடுக்கலான்ட்டு போனேன். பட் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. நானும் சரி சோம்பேறித்தனமாக இருந்தது, வெயிலாக வேறு இருக்கா, இந்த வெயிலில் கொஞ்ச நாள், ஏன்னா திருப்பி நம்ம வெயிலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்ச நாள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு சரி நீங்கள் வீட்டுக்கே வந்து எடுத்துருங்க அப்படின்னு. ஸோ RT-PCR டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வராங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கே நான் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. நம்ம ஃப்ளைட் ஏறத்துக்கு 72 hours முன்னாடி நான் டெஸ்ட் எடுத்து காமிக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நாளன்னைக்கு ஃப்ளைட்டுக்கு நான் இன்றைக்கே எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 48 hours முன்னாடி எப்படி இருந்தாலும் இருப்பேன். எனக்கு ஃப்ளைட் டிலேஸ் ஆகலாம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் கொஞ்சம் ஃப்ளைட்டுக்கு ஒரு 1 day முன்னாடி நான் இப்போ எடுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இட் கோஸ் குட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கேஷ் எடுத்துக்கலான்ட்டு ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு US$ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வியட்நாமில் வந்து USD அக்செப்ட் பண்ணுறாங்க, $. ஸோ கையில் கொஞ்சோண்டு $, வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தாமஸ் குக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். அவங்க GST பார்த்திங்கன்னா 1 lakh வந்து 18% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து சர்வீஸ் சார்ஜ் 300 தான். ஸோ அதனால் தாமஸ் குக் வந்து ஒரு வெல் நோன் கம்பெனின்றதுனால அங்கேயே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு ஸோ இந்த RT-PCR டெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வர போகிறேன். நான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஃப்ளைட் ஏறி சேஃபாக போய் இறங்கி அந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் கோஸ் குட். ஸோ அவர் வந்தோடனே டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டு எங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் தாமஸ் குக்கு. ஸோ எல்லாம் போகிற வரல அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். லெஃப்ட் சைடு வீடா சார்? ரைட் சைடு வீடு மாடியில் ரமேஷ் நகர் உள்ள. ஓகே சார் சொல்லுங்கள் சார். நாளைக்கு கிடைக்குமா? ரேண்டம் டெஸ்ட் தானே சார்? ஆயிரத்தரங்க. ஓகே நாக்கு நல்லா வெளியே நிற்கும். ஓகே சார். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா RT-PCR டெஸ்ட் எடுத்துட்டாங்க. என் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு RT-PCR டெஸ்ட் எடுத்தார். சக்குன்னு முடிச்சிட்டாரு. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சிலிகுரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்தேன். அவங்க வந்து மூக்குக்குள்ளே விட்டு கொடாஞ்சி எடுத்து வெளில எடுத்தாங்க. அது அதெல்லாம் வந்து கொடூரமாக இருந்தது. இவர் ஒன்றும் பண்ணல, டக்குன்னு விட்டால் டக்குன்னு எடுத்தார், வாய்க்குள்ளே விட்டார் டக்குன்னு எடுத்தார், அவ்வளோதான் கிளம்பிட்டார் அவர் பாட்டுன்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 வந்து சார்ஜ் பண்ணார். அவங்க வீட்டுக்கே வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கிடச்சிரும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பாசிட்டிவாக இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்பிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் போய் பண்ணிவிட்டு நான் திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்து மாஸ்க் மேன் மாதிரி எக்ஸ்டென்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அடிக்கிற வெயிலுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்சேரி போகிறேன். அங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கையில் கொஞ்சம் காசு இருக்குது, சேஃப்டி இல்லையா, அதனால் ஒரு $150 கையில் கேஷாக வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிக்கணும். 7 kg ஹேண்ட் லக்கேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்து நம்ம டென்ட்டு ஸ்லீப்பிங் பேக்லாம் வச்சு அதை கரெக்டாக ஒரு சேடில் பேக்கில் வச்சு அதை 7 kgsக்கு ரெடி பண்ணணும் இப்போ நான். ஸோ லாட் ஆஃப் ஹெக்டிக் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லாமே பண்ணுறது. ஏன்னா அங்கே போய் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நேபாளிலே பார்த்திங்கன்னா அந்த கேஷ் இஷ்யூஸ்லாம் வந்ததெல்லாம் இந்த வாட்டி நடக்கூடாதுன்னு பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டையும் பார்த்திங்கன்னா என் கூட வரேன்னாரு, அவனையும் கூப்பிட்டு போகலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, என்னோடய லக்கேஜ் வந்து வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, சைஸும் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் தாய் கவுண்டரில் போய் கேட்டேன், தாய் ஏர்வேஸ் கவுண்டரில் வந்து போய் கேட்டேன். பட் அங்கே யாருமே இல்லை, காலியாக இருக்குது.
அண்ட் வந்து நான் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி கேட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து ஏர் இந்தியா அவங்க கவுண்டரில் போய் கேட்டதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பட் அவங்க ஏர்லைன்ஸ் வேறு எங்கள் ஏர்லைன்ஸ் வேறு, பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ லாஸ்ட் மொமெண்ட்டில் அது என்ன போகுதுனால தெரியல, செம்ம கன்ஃபியூஷன்ஸோடு போகுது. அங்கே போய் எப்படின்னா வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடணும். பார்ப்போம் அங்கே போய் என்ன சொதப்புறாங்கன்னு. அது வந்து லாஸ்ட் மொமெண்ட் ஏர்போர்ட்டில் போகும்போது தான் தெரியும். ஸோ என் ஃப்ரெண்டும் வந்தாச்சு. போகலாமா? போகலாம். போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் குக் தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் கார்டு தான் அப்ளை பண்ண போகிறோம். அதில் வந்து அமௌண்ட் நான் லோட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து நான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் ஃபாரின் கண்ட்ரீஸில். அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ வி ஆர் இன் தாமஸ் குக். அப்ளை பண்ணிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். வெளில வந்து மெகசியை டிஸ்மெண்டில் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எமர்ஜென்சிக்கு வந்து போன நேபாளில் ஆன மாதிரி ஆகக்கூடாதுன்ட்டு விசா கார்டு பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு ஒன்று, கிரெடிட் கார்டு ஒன்று, 2 எடுத்துகிட்டு போகிறேன். அது இல்லாமல் ஒரு ஃபாரெக்ஸ் கார்டு ஒன்று இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷ் வந்து நான் ஸோ டாலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷ் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எவ்ரி திங் இஸ் செட். கிளம்பலாம் பக்காவாக. இந்த வாட்டி எந்த இஷ்யூஸும் வராது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. அண்டு இன்னொரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் குக்கில் வந்து வந்து ஃபாரெக்ஸ் கார்டு வாங்கணும்ல. ஸோ அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே வந்து கேஷ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து அதை லோட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூரோப்பியன், கெனடியன், அப்புறம் வந்து யூஎஸ் டாலர்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். ஸோ அதெல்லாம் மட்டும்தான் அவங்க குறிப்பிட்ட ஒரு 7 கரன்சி மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 7 கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸ் டாலர்ஸ் சூஸ் பண்ணேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் போய் இப்போ நீங்கள் அந்த ஃபாரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 4.25% வந்து சர்வீஸ் சார்ஜ் ஆகும். இன்னொன்று வந்து அந்த மெர்ச்சன்ட் சைட்லேருந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஸோ தாமஸ் குக் சைட்லேருந்து 4.2% இருக்கும். அண்ட் மெர்ச்சன்ட் சைடில் அவங்க இப்போ நீங்கள் பேங்க்கில் ஏடிஎம்மில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பேங்க்கோட சில ரூல்ஸ், அவங்க அந்த சர்வீஸ் சார்ஜஸ் எவ்வளோ எடுப்பாங்க அது டிபெண்ட்ஸ். ஸோ அது வந்து நம்மளால் அஷ்யூராக சொல்ல முடியாது. ஸோ அதுதான் எனக்கு வந்து தாமஸ் குக்லேருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, எல்லாமே செட் ஆகிடுச்சு நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம பறக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you another good video. Tata, bye, take care.